ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நல்லா கமன்னு நல்லா டேஸ்ட்டாக இறால் குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் குழம்பு. நம்ம மீன் குழம்பு மாதிரி இந்த இறால் குழம்பு வந்து அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த இறால் குழம்பு செய்யறதுக்கு அதிகமான இறாவும் தேவையில்லை. நம்ம தொக்கு செய்யறதுக்கு வாங்கும்போது இதில் கொஞ்சம் இறா வந்து எடுத்து வச்சிட்டோம்னா இந்த குழம்பு வந்து செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இறால் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பேன் வச்சிடலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மல் ரிஃபைண்ட் ஆயிலே செஞ்சிடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் இந்த இறால் குழம்பு வந்து காய்கறிலாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நான் இன்னைக்கு கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் வந்து சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஒரு 3 கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா வந்து கொதிக்கணும். காய்கறிலாம் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இறா வந்து சேர்த்துடலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இறா சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 இறா தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தாலே போதுமானது. நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். நம்ம அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் நம்ம வேக விட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோனாலே நல்லா வந்து வெந்துடும். அவ்வளோதாங்க, இறா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டோட இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோன்னா மீன் குழம்பை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் குழம்பு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.